الحمد لله الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் 4 பேர்கிட்ட நீங்க குர்ஆன் எடுங்க. அது உபை பின் கஅப், அப்துல்லா பின் மஸ்ஊத், முஆத் பின் ஜபல், சாலிம் மௌலா அபி ஹுதைஃபா. அதோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, புகாரில ரிவாயத், ஜமஅல் குர்ஆன் ஃபி அஹதி ரசூலில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ் காலத்துல குர்ஆன் ஒன்று சேர்க்கப்பட்டுச்சு. அதுக்கு அல்லாஹ் 4 பேரை பாவிச்சான். 4 பேரும் அன்சாரிகள், அன்சாரி சஹாபாக்கள். முதலாவது ஹசரத் ஜெயித் பின் சாபித், ரெண்டாவது அபு ஜெயித், மூணாவது உபை பின் கஅப், நாலாவது முஆத் பின் ஜபல். இந்த 4 பேரையும் அல்லாஹ் தாலா குர்ஆனை ஒன்று சேர்க்கிறதுக்கு பாவிச்சான். அது 4 பேரும் அன்சாரிகள். இதுல இன்றைக்கு பார்க்கறது, நாங்கள் நேற்று உபை பின் கஅப் பார்த்தோம், உம்மத்தில் உள்ள ஆகப்பெரிய காரி. அதே மாதிரி ஒரு காரி, ஒரு ஆலிம், ஒரு முஃப்தி ஹசரத் ஜெயித் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு. இமாம் தஹபி ரஹிமஹுல்லாஹ் அவங்களோட டைட்டிலை கொண்டு வர நேரத்தில் இமாமுல் கபீர், ஷேகுல் முக்ரி, ஷேகுல் ஃபரீத், அதாவது இன்ஹெரிட்டன்ஸில், வராசத்து சொத்தில் கணக்கு பார்க்குற விஷயத்தில் மிகவும் அறிவுள்ளவங்க. அதே மாதிரி முஃப்தி ஆஃப் மதீனா, மதீனாவுடைய முஃப்தியாகவும் இருந்தாங்க ஜெயித் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்களோட வாப்பா சாபித் பின் தஹாக், அதே மாதிரி அவங்களோட உம்மா நோரா பின்தி மாலிக் ரலியல்லாஹு அன்ஹா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் முக்கியமான காரியாகவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலிருந்து குர்ஆனை படித்து ரசூலுல்லாஹ் காலத்திலேருந்தே குர்ஆனுடைய ஹிதமத்தில் ஆரம்பித்தவங்க தான் ஹசரத் ஜெயித் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க உம்மா சொல்லுறாங்க, இவரது வாப்பா 6 வயசு இருக்க போல மௌத்தா போயிட்டாரு. ஆனால் நான் இவரை மௌத்தில் இருக்கிற நேரத்தில், நான் கற்பமாக இருக்கிற நேரத்தில் நான் ஒரு கனவு கண்டேன். அந்த கனவுல காபத்துல்லாவை கண்டேன். அந்த காபத்துல்லாக்கு மேலால், அதாவது காபத்துல்லாத கிஸ்வா, அது பச்சை கலராகவும் மஞ்சள் கலராகவும் இருக்கிறத கண்டேன். அது ஒரு முழு காபாவையும் அது வெளிச்சமாக்குது. இப்படியான ஒரு கனவை நான் கண்டேன். இது அவள் சொல்லுற நேரத்தில், அந்த கனவை விளங்குற நேரத்தில் அவள் விளங்கி கொண்டா, எனக்கு வாழ்க்கையில் நல்ல ஒரு விஷயம் நடக்க போகுது, எனக்கு வாழ்க்கையில் எனக்கு ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னு நான் விளங்கி கொண்டேன். அதுதான் அல்லாஹ் அவருக்கு, அந்த பெண்ணுக்கு கொடுத்த மகன் ஜெயித் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு. அதுக்கு 6 வயசுல இருக்க போல வாப்பா மௌத்தாகிறாரு. மௌத்தாகிறதோட இவங்க இஸ்லாத்துக்கு வந்திருக்கல. என்ன நினைக்கிறா, உம்மோட ஒரே கவலை என்னன்னா, இந்த மகனை ஆலிமாக்கணும். அந்த டைம்ல இருந்து உலமாக்கள் யாரு? யஹூத். மதீனால இருந்தது யஹூதிகள். யஹூதிகள் உள்ள பெரிய உலமாக்கள்கிட்ட மகன் அனுப்புறா, நீ அவங்களோட தௌராவை படித்து கொண்டு வாங்க, தௌராவை படித்து கொண்டு வாங்கன்னு மகன் அனுப்புறா. அவங்களுக்கு தெரியும், இந்த பேரண்ட்ஸோட கவலை எப்போ இருக்குமோ பிள்ளைகள் மேலே, ஸ்பெஷலி தீனுடைய விஷயத்தில், அல்லாஹ் அதுக்கு வழியை திறப்பான். இதே சம்பவம் தான் அதாவது இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இமாம் ஷாஃபியோட வாப்பாவும் மௌத்து. 2 வயசு புள்ள. உம்மா மகனுக்காக வேண்டி மாத்திரம் கஸால இருந்து எங்கே வராங்க? மக்கா முக்கர்ரமா. பனு ஹாஷிம் 4 இமாம்கள், இமாம் அபு ஹனீஃபா, மாலிக், இமாம் ஷாஃபி, இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல், இந்த 4 இமாம்களையும் பியோ குரஷி தான் ஹசரத் இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ். உம்மா தனியாக கூட்டி கொண்டு வராங்க மக்காவுக்கு. உம்மோட வரி என்னண்டா, ஏந்த மகனை ஆலிமாக்கணும். ஜெயித் இப்னு சாபித் உம்மாடைய வரி என்னண்டா, இஸ்லாத்துக்கு வர முன்னாலே ஏந்த மகன் நல்லா படித்தவராக ஆகணும், இந்த மகன் நல்ல தீனை விளங்கக்கூடியவராக இருக்கணும். அவங்க தீனு நினைச்சது அந்த டைமில் அதுதான் அவங்களோட சிலை வணக்கம். அப்போ அவங்க படிக்கிறதுல மற்ற ஸ்கிரிப்சர்ஸோட படிக்கணும்னா நீங்கள் யஹூதிகள்கிட்ட போங்க, யஹூதிகள்கிட்ட அனுப்பினாங்க. அனுப்பின நேரத்தில் இவங்க படித்து கொண்டு இருக்கிறாங்க. தௌராத்லேயும் நல்ல எக்ஸ்பர்ட் ஆகி கொண்டு வராங்க. முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு மதீனாக்கு வராங்க. முஸாப் இப்னு உமைர் மதீனாவில் எவ்வளோ காலம் இருந்தாங்க? 1 வருஷம். 1 வருஷம் அல்லாஹ்வுடைய பாதையில் முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு மதீனாக்கு வராங்க. ஒன்லி தாவத், ஜிஹாத் இல்லை, ஃபைட்டிங் பேட்டில் ஒன்றும் இல்லை, தீனுக்காக வேண்டி மதீனாக்கு மூவ் ஆகுறாங்க. 1 வருஷம் இருந்து தீனை படிப்பிக்கிறாங்க. அந்த இறங்கின உடனே ஃபர்ஸ்ட் குரூப்பில் ஒருத்தர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வந்தால் அதுதான் ஹசரத் ஜெயித் பின் சாபித்துடைய உம்மா. ஜெயித் பின் சாபித்துடைய உம்மா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதுக்கு பின்னால் தன்னுடைய மகனையும் அங்கேருந்து கலட்டி இங்கே அணைச்சி விட்றா, நீங்கள் என் மகனுக்கு தீனை படித்து கொடுங்க, நீங்கள் என் மகனுக்கு குர்ஆனை படித்து கொடுங்க. குர்ஆனை படித்து கொண்டு இருக்கிறாங்க. இந்தியாவில் தாவத் நடந்து கொண்டு இருக்குது. நிறைய பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறாங்க. நான் நேற்று சொன்னேன், முஆத் இப்னு ஜபல் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதும்
முஸாப் இப்னு உமைர்ட்ட. உபை இப்னு கஅப் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதும் முஸாப் இப்னு உமைர்ட்ட. அதே மாதிரி ஜெயித் பின் சாபித் உம்மா ஜெயித் பின் சாபித் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதும் முஸாப் இப்னு உமைர்ட்ட. முஸாப் இப்னு உமைர்ட்ட நாங்கள் பார்ப்போம் டைம் இருந்தால். அவங்க தான் ஆக வசதியான சஹாபி. எந்த அளவுக்குண்டா அவங்க ஒரு பெர்ஃப்யூமை போட்டு அந்த வழியால் போனால் அந்த வழியால் போகிற சஹாபாக்கள் சொல்லுவாங்க, அந்த மக்கள் சொல்லுவாங்க, இந்த இடத்தால முஸாப் பேத்திக்கிறாரு. ஏன்னா பஜாருக்கு வார ஆக விலை கூடின பிராண்டட் பெர்ஃப்யூம் முதல்ல போகிறது முஸாப் இப்னு உமைர்ட்ட வீட்டுக்கு தான். இஸ்லாம் கிடச்சிச்சு, வாப்பா ஏற்றுக்கொள்ளல, எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படியே ரசூலுல்லா கிட்ட வந்தாங்க, தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செஞ்சாங்க. அப்போ முஸாப் இப்னு உமைரும் சின்ன வயசு வாலிபர். இவர்களுக்கும் 6 வயசு இருக்கும். அதுக்கு பின்னால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறாங்க, இஸ்லாத்தை படிக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் செஞ்சு மதீனாக்கு வரக்குள்ள ஜெயித் பின் சாபித் சொல்கிறாங்க, எனக்கு 11 வயசு. இப்போ நாங்கள் இங்கே பிள்ளைகள் குரான் ஓதக்குள்ள என்ன செய்யல, யாராவது பெரிய ஷேக் ஒன்று வந்துட்டா, ஷேக் எங்கள்கிட்ட பிள்ளை குரான் ஓதுவார், சூரத்துல் ஃபாத்தியா ஓதுவார், ஓதி காட்டுறது தான். பாருங்க, இது எங்கேருந்து ஆரம்பிக்குது? ரசூலுல்லா கிட்ட இருந்து. உம்மா சொல்கிறா, நான் ரசூல்லாவை பார்க்கணும், ஒருத்தர் அனுமதி கேட்குறா, என் மகனை கூட்டி கொண்டு போயிட்டு ரசூல்லா கிட்ட ஓத வைக்கணும். ரசூலுல்லா மதீனாக்கு ரீச் ஆகிறதுக்கு முன்னாலே இவங்க முஸாப் இப்னு உமைர்ட்ட 7 சூறாக்களை பாடமாக்கி முடிச்சு. அப்போ இவர் பாடமாக்கி இருக்கிறாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்கிட்ட கூட்டி கொண்டு போகிறாங்க. சொன்னாங்க, பனு நஜ்ஜார் கோத்திரத்தாரை சேர்ந்த ஒரு பெண் உங்கள்கிட்ட வளரணும்னு அனுமதி கேட்குறா யார் ரசூலல்லாஹ். அவருக்கு ஒரு மகன் இருக்குது, 11 வயசு. அவர் குர்ஆன் உங்களுக்கு ஓதி காட்டணுமாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷம், மாஷா அல்லாஹ், தாராளமாக ஓதட்டும். அப்போ ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு ஓதுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முகத்தில் ஒரு சந்தோஷத்தையும் ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு அமைப்பையும் நாங்கள் ரசூலுல்லாஹ் முகத்தில் கண்டோம். அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் சந்தோஷப்பட்டாங்க இவருடைய கிராத்தை கேட்டு. அதுக்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுறாங்க, நீங்கள் யஹூதிகளுடைய கிதாப் படிச்சிருக்கிறீங்களா? அதாவது ஹீப்ரோ அந்த மொழியை படிச்சிருக்கிறீங்களா? சொன்னாங்க, இல்லை, நீ அதை போய் படித்து கொண்டு வாங்கன்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ ரசூலுல்லாஹ்க்கு விளங்கிருச்சு இவர் விஷயம் உள்ளவர். உங்களுக்கு கிட்ஸில் விளங்கும். சிலவங்க சில பிள்ளைகளில் ஒவ்வொரு வகையாக இருப்பாங்க. சிலவங்க டக்குன்னு பிக்கப் பண்ணுவாங்க, சிலவங்க நல்ல டக்குன்னு மெமரைஸ் பண்ணுவாங்க, படிப்புடைய விஷயத்தில் ஆர்வமாக இருப்பாங்க. பிள்ளைகளில் அது ஆரம்பத்திலே விளங்க வரும். அப்படியே விளங்க வந்த ஒரு சஹாபி தான் ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு. ரசூலுல்லாஹ் பிடிச்சு கொண்டாங்க. சொன்னாங்க, நீங்கள் இதை யஹூதிகளுடைய கிதாப் அந்த மொழியை படித்தா நல்லா இருக்குமே. சொன்னால், நான் போனேன் படிக்கிறதுக்கு, 15 நாளில் படித்து கொண்டு ரசூலுல்லாஹ் முன்னுக்கு வந்து நின்று, யார் ரசூலுல்லாஹ், நான் ஃப்ளூவன்ட் ஆகிட்டேன். உங்களுக்கு தெரியும், சிலவங்க லாங்குவேஜையும் குயிக்காக பிக் பண்ணுவாங்க. அதுக்கு பின்னால் நான் ஸைத் பின் சாபித்தை கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுக்கு சொரியானி பாஷையை படிக்கணுமா? நாங்கள் மஸ்தரசால என்ன படிப்போம்? தௌராத் மூசா அபரானி, இன்ஜில் ஈசா சுரியானி. சுரியானியுடைய பாஷையை படித்து கொண்டு வாரீங்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டோன்னே, நான் போனேன் படிக்கிறதுக்கு, 17 நாளில் படித்து கொண்டு வந்து ரசூலுல்லாஹ் முன்னுக்கு நின்று, யார் சொல்லலாம், அதுலேயும் ஃப்ளூவன்ட். இன்னொரு ரிவாயத்தில் வந்திருக்குது, அது நீங்கள் பர்ஷியன், ஃபாரிசி நாங்களும் படித்து, ஆனால் கேட்க வேணாம், எனக்கு ஃபாரிசி தெரியுமாந்து. இப்போ பர்ஷியன் லாங்குவேஜ் படிக்க இயலுமான்னு கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் அதையும் படித்து கொண்டு வந்தேன் 16 நாட்களில் சொல்லுறாங்க. அதுக்கு பின்னால் பத்ருடைய யுத்தம் நடக்குது. பத்ருடைய யுத்தம் ஹிஜ்ரி எத்தனாம் ஆண்டு? ஹிஜ்ரி 2. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் செஞ்சு 2வது வருஷம் பத்ர். அப்போ இவங்களுக்கு எத்தனை வயசு? 12 வயசு. ரசூலுல்லாஹ் முன்னுக்கு போய் நிற்கிறாங்க. எங்களோட உம்மா அனுப்பினாங்க, யார் ரசூலல்லாஹ், உங்களோட பத்ருக்கு போக சொல்லி. நோ, நீங்கள் ஸ்மால் பாய், வீட்டுக்கு போங்க, உங்களோட வேலையை பாருங்கள், நான் உங்களுக்கு டைம் வர்ற நேரம் சொல்லுறேன். 2வது உஹது நடந்த எப்போது? ஹிஜ்ரி 3. ஹிஜ்ரி 3லேயும் ரசூலுல்லாஹ் முன்னுக்கு வந்து நிற்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் இன்னும் நீங்கள் இன்னும் சின்ன பிள்ளை, போங்க, நான் உங்களுக்கு டைம் வர நேரம் சொல்லுறேன். ஆனால் இவங்க அந்த நேரம் நினைச்சாங்க, உஹதில் எப்போ இவங்க ரிஃப்யூஸ் பண்ணப்பட்டாங்களோ அப்போ இவங்க நினைச்சாங்க, ரைட், எனக்கு அல்லாஹ் எதை தந்திருக்கிறானோ அதில் நாங்கள் இன்னும் முன்னேறுவோம். அப்படிதான் குர்ஆனில் அவங்கள வளர்த்துக்கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. குர்ஆனில் ஈடுபடுறாங்க, குர்ஆனை ஓதுறது, குர்ஆனை படிக்கிறது, இந்த விஷயத்தில் முழு தன்னுடைய கவனத்தையும் செலுத்த ஆரம்பிக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு குர்ஆனில் எக்ஸ்பர்ட் ஆகினாங்கன்னா, ரசூலுல்லாஹ்க்கு வஹி வரக்குள்ள உடனே கூப்பிடுறது முதல்ல ஸைத் பின் சாபித் தான். ஸைத் பின் சாபித்தை கூப்பிடுங்க, ரசூலுல்லாஹ் கிட்ட எழுதவும் தெரியும், படிக்கவும் தெரியும், ரைட், இவர் எழுதட்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூப்பிட்டு நீங்கள் வஹி எழுதுங்கன்றுவாங்க. அதே மாதிரி தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அஃப்ரது உம்மத்தி, இந்த உம்மத்தில் இன்ஹெரிட்டன்ஸ், வராசத்தை பற்றி, அனந்தர சொத்தை பற்றி நீங்கள் படிக்கணுமா, அதில் ஆக அறிஞ்சவர் தான் ஸைத் பின் சாபித். ஃபிக்ஹில் ஆக அறிஞ்சவர் யார்? முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு. கிராத்தில் ஆக அறிஞ்சவர் யார்? உபை பின் கஅப் ரலியல்லாஹு அன்ஹு. நேற்று மாஷா அல்லாஹ் நல்லா கேட்குறீங்க நீங்களும். அஃப்ரதுஹும்,
எங்களுடைய உம்மத்தில் மிராஃபில் அதிகம் அனந்தர சொத்தில் ஆக எக்ஸ்பர்ட் ஆனவர் யார்? ஜெயித் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு. அது மட்டுமல்ல சொல்லுறாங்க, நான் ஹந்தக்கிலையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட சரிக்கு சரியாக இருந்தேன், ரசூல்லாக்கு மிச்சம் சப்போர்ட் பண்ணேன். ஹந்தக்கில் அவங்களுக்கு அனுமதி கிடைக்குது. ஹந்தக்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுற நேரத்தில் அவங்களுக்கு வயசு 14. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 16ல், அதாவது அதுக்கு முன்னாலே இஸ்லாம் ஏஜை முடிவு செய்து, நாங்கள் தானே 18 வருஷம் பார்க்குற அந்த இஸ்லாத்தில் பொதுவாக 14 வயசுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இவர் வளர்ந்தவர், இவர் தைரியமானவர் என்று அனுமதி கொடுத்துருவாங்க. அப்போ இவர் என்ன செய்கிறாங்க, ஹந்தக்லேயும் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அதுக்கு பின்னால் ஒரு மதீனாவில் உள்ள ஒரு முக்கியமான ஒரு ஆலிமாக, முக்கியமான ஒரு காரியாக, குர்ஆனை படித்தவர், குர்ஆனுடைய தஃப்சீரை படித்தவராக கருதப்படுறார். ஒரு ரிவாயத்தில் எழுதுகிறாங்க, இவங்க குதிரைக்கு மேலே ஏறி வந்து கொண்டிருக்கிறாங்க. அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு குதிரையுடைய கடிவாளத்தை பிடிச்சி கொண்டு அவங்களை இழுத்துக்கொண்டு போக்கல. இவங்க சொல்கிறாங்க, யா இப்னி அம்மி ரசூலில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்ட சாச்சாட மகனே நீ உற்றுங்க, நான் போகிறேன். இல்லை நான் கொண்டு போகிறேன், நான் அவங்களுக்கு கைட் பண்ணுறேன். அப்போ அவங்க கேட்டாங்க, ஏன் நீங்கள் இப்படி செய்கிறீங்கண்டா, இப்படித்தான் எங்களுக்கு படித்து தந்திருக்கிறாங்க உலமாக்களுக்கு கண்ணியப்படுத்த சொல்லி. அல்லாஹு அக்பர். அந்த டைமில் ஜெயித் பின் சாபித்துடைய வயசு 18, குதிரையுடைய கடிவாளத்தை பிடிச்சி கொண்டு குதிரையை கைட் பண்ணுற அப்துல்லா இப்னு அப்பாஸ்ட வயசு 12 வயசில் உலமாக்களோட தீனுள்ளவர்களோட எப்படி நடந்து கொள்ளணும்ன்றதை படிச்சிருந்தாங்க. அவங்க சொல்லுவாங்க, ஹாக்கதா நஃப்அலு பி உலமாஇனா குபராயினா, நாங்கள் பெரியார்களோடையும் நாங்கள் உலமாக்களோடையும் இப்படித்தான் நாங்கள் செய்யணும், இப்படி தான் நாங்கள் நடந்து கொள்ளணும்ன்றது நாங்கள் படிச்சிருக்கிறோம், நாங்கள் செய்வோம்ன்றதை சொல்லுறாங்க. அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ராசிஹூன ஃபில் இல்ம், அவங்க இல்முள்ள அவ்வளோ டீப் உள்ளவளாக இருந்தாங்க. ஜெயித் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு சாதாரண ஒரு விஷயம் இல்லை, இல்முள்ள சரியான டீப் உள்ளவங்க. மீராத்தில் அனந்தர சொத்தில் எந்த அளவுக்கு டீப்புண்டா, அவங்கள்ட்ட ஒருத்தர் கொஸ்டினை கேட்டால், ரைட் எங்களோட வாப்பட சொத்து இவ்வளோ வச்சுட்டு போயிருக்கிறாங்க, எங்களோட வாப்பட சொத்து இவ்வளோ இருக்குது, எனக்கு எவ்வளோ பங்கு வரும்டா முதல்ல கேட்பாங்க, உங்களோட வாப்பா உசுரோடு இருக்கிறாரா இல்லையா, இந்த விஷயம் நடந்துருச்சா இல்லையா. சிலவங்க நடக்கிறதுக்கு முந்தி வாரு, அது ஒரு இமாம் தஹஜ்ஜத்துக்கு வந்தாராம் பள்ளிக்கு, ஒருத்தர் தஹஜ்ஜத்தில் ஃபர்ஸ்ட் ஆஃப்லேருந்து அழுது துவா, அல்லா எனக்கு புல்லத்தா, அல்லா எனக்கு புல்லத்தா. மாமும் சரித்து கவலை, இந்த மனசு இவ்வளோ அழுகுறாரு, அமைதியாக உட்காந்து இருந்து பேசுவோம், என்ன செய்து என்ன விஷயம், முடிச்சு எவ்வளோ காலமாக ஆகிச்சு, இல்லை என்ன கல்யாணமே முடிக்கலான்றான். அப்போ கல்யாணம் முடிக்கலாம், நீ வருஷ காலம் துவா கேட்டாலும் எப்படி தான் புள்ள கிடைக்கும், முதல்ல கல்யாணம் முடிக்கணும். அப்போ அது மாதிரி ஹஜ்ரத் ஜெயித் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு விஷயம் கேட்பாங்களா, சிலவங்க முசுப்புக்கும் வாரே கேட்க டைம் பாஸிங்கும், இல்லாட்டி அந்த கதை இந்த இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணவும் வாரேன். இவங்க கேட்கலாம், இது உன்னோட வாழ்க்கையில் நடந்திருக்கா, இப்போ நடந்த புறவா நீ கேட்குற, அவங்க சொல்ல இல்லை புறவைக்கு நடக்கிறது, நடந்த புறவை வாண்டுவாங்க. ஜெயித் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுற விஷயத்தில், ஃபத்வா கொடுக்குற விஷயத்தில் மிகவும் பேணுதலாகவும் மிகவும் கவனமாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு சஹாபியாக இருந்தாங்க. அதே மாதிரி தான் மதீனாவுடைய காதிகளில் ஒருத்தராகவும் நாங்கள் அவரை கருதினோம். ஹசரத் அலி, ஹசரத் உமர், ஹசரத் ஜெயித் பின் சாபித், இந்த 3 பேரும் மதீனாவில் முக்கியமான 3 ஜட்ஜ்களாக கருதப்பட்டாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு டிசிஷன் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். யமனில் ஒருத்தரை கொலை செஞ்சுட்டாங்க, அந்த கொலைக்கு 20 பேர் இன்வால்வ், அந்த கொலைக்கு 20 பேர் இன்வால்வ் ஆகியிருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, என்ன விஷயம் சொன்னாங்க, 20 பேர்தையும் கிசாஸ் எடுக்கணும், 20 பேர் கிசாஸ் இருந்தால் 20 பேர்தையும் கழுத்து போகணும். அப்போ சஹாபாக்கள் கேட்குறாங்க, இது டூ மச் இல்லையா அமீருல் முஃமினீன், ஒருத்தருக்காக வேண்டி 20 பேர், ஒருத்தருக்காக வேண்டி 20 அல்ல, அந்த முழு யமனுடைய டவுனும் இதுக்கு இன்வால்வ் ஆகியிருந்தால் அவங்க எல்லாத்துக்கிட்டையும் கிசாஸ் எடுப்பேன்டா. அதுக்கு தான் நாங்கள் ஹொத்துபால் என்ன சொல்லுது, அரபு ஹொத்துபால், அஷத்துஹும் ஃபி அம்ரில்லாஹி உமர், அல்லாவுடைய கட்டளைன்னு வார நேரத்தில் உமர்கிட்ட எந்த காம்ப்ரமைஸும் இல்லை, எந்த ஒரு சலுகையும் இல்லை, யார் என்ன நடந்தாலும் சரி அல்லாவுடைய கட்டளை தான் முதல் இடம், அதுக்கு தான் முதல் இடம் கொடுக்கணும். அதுதான் ஹசரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஒரு நாள் இந்த மடியில் படுத்து கொண்டிருக்கிறாங்க. ஜெயித் பின் சாபித் சொல்லுறாங்க, ரசூலுல்லாஹ் இந்த மடியில் படுத்து கொண்டிருக்கிறாங்க, நானும் ரசூல்லா, சுப்ஹானல்லாஹ், ரசூல்லா இந்த மடியில் படுக்கிறது எவ்வளோ பெரிய பாக்கியம். அதே நேரம் ரசூல்லா கொஞ்ச நேரத்தில் ரசூல்லாவோட முகம் மாறுது, என்னுடைய தொடை, என்னுடைய தை எவ்வளோ ஹெவியாக இருந்தால் நான் நினச்சேன் இந்த கால் என்னை விட்டு கலந்துருமோ தெரியாது, அந்த அளவுக்கு வருத்தமாகிடுச்சு. அப்போ தான் எனக்கு விளங்கிச்சு, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் குர்ஆன் ஆயத்தை கொடுக்குறாங்க. அப்போ குர்ஆனில் நாங்கள் என்ன படிக்கிறோம், லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன அலா ஜபலின், இந்த குர்ஆன் ஒரு மலைக்கு மேலே இறக்கினா அந்த மலையே சுக்குநூறாக போயிடும். அப்போ இவங்க சொல்லுறாங்க, முதல்ல நான் ஃபீல் பண்ணது ரசூல்லா இந்த மடியில் படுத்து கொண்டிருக்கிறாங்க, ரசூல்லாக்கு குர்ஆன் ஆயத் இறங்குது, லா யஸ்தவில் காயிதுன மினல் முஃமினீன கைர ஒரு தரரின், அதாவது
அல்லாஹ்வுடைய பாதையில் வெளியாகிறவரும் வீட்டில் தங்கியிருக்கிறவரும் ஒரு நாளும் சமமாக மாட்டாங்க என்ற ஆயத்து இறங்குற நேரத்தில் நான் எந்த ரசூலுல்லாஹ்வுடைய தலை எந்த மடியில் இருந்துச்சுன்றான். எந்த அளவுக்கு எனக்கு வருத்தமாக இருந்துச்சுண்டா, நான் வாழ்க்கையில் அப்படி ஒரு பாரத்தை சுமந்ததில்லை. நான் நினைச்சேன் என்னுடைய கால் இன்றைக்கு முடிஞ்சு, கால் போயிருச்சு தான். அந்த அளவுக்கு அந்த அந்த ஆயத்து இறங்கிச்சு. அந்த ஆயத்து இறங்கின உடனே பாருங்க சஹாபாக்கள் உள்ள ஆர்வத்தை, உடனே வந்தாங்க உம்மி மக்தூம் ரதியல்லானு. உம்மி மக்தூம் யார சஹாபாக்கள்ல கண் விளங்காதவங்க. சொன்னாங்க யார சொல்லலாம், இதுல வீட்டில் இருக்கிறவரும் அல்லாத பாதையில போறவங்களும் சமம் இல்லைன்னு வருது, நான் ஒரே வீட்டில் தானே இருக்கிறேன் அப்படின்னு. அதுக்கு புறத்தான் மத்த ஆயத்து இறங்குது, கைர உலி தரர், அதாவது யாருக்கு கஷ்டமோ, யாருக்கு எக்ஸ்கியூஸ் இருக்குதோ, நோய்கள் இருக்குது, கண் விளங்குது இல்லை, அவங்களுக்கெல்லாம் இதில் இன்க்ளூடட் இல்லை. அது இல்லாமல் யாருக்கு தகுதி இருக்கோ, உடம்புக்கு சக்தி இருக்கோ, பார்வை இருக்கோ, இவங்க கட்டாயம் போகணும். அவங்க வீட்டில் இருக்கிறதும் அல்லாத பாதையில் போகிறதும் சமமாகாது என்ற விஷயம். நாங்கள் இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் எஸ்கேப் ஆகினா எப்படி தப்பிச்சேன்னு தான் யோசிக்கிறேன். இங்கே அப்படி இல்லை, தப்பிச்சது நானும் இதில் இன்க்ளூட் இல்லை, நானும் நன்மை அடைஞ்சு கொள்ளணுமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட போய்ட்டு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. நான் தான் வீட்டில் தான் இருக்கிறேன் யார சொல்லலாம், எனக்கு தான் அல்லாத பாதையில் போக இயலாது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மற்ற ஆயத்தையும் சொல்லி அவங்களுக்கு வழங்கப்படுத்துகிறாங்க. கொஞ்சம் பேர் வந்தாங்க, அப்துல்லா பின் ஸெய்த் பின் சாபித் ரதியல்லான்ட்டு, நாங்கள் ஒரு மனிதர் 7 நாளில் குர்ஆனை ஓதி முடிக்கிறாரு, அது நல்லமான்னு கேட்டாங்க. அது நல்லமா கேட்டாங்க. அப்துல்லா பின் ஸெய்த் பின் சாபித் ரதியல்லான்னு சொன்னாங்க, 7 நாளையில் குர்ஆனை ஓதி பிடிக்கிறது நல்லம், ஆனால் ஏந்த ஒப்பீனியன் என்னன்னா 2 வீக்ஸ்ன்றாங்க. 2 வீக்ஸ்ன்றாங்க. என்ன காரணம்னு சொன்னால், அவருக்கு லிகை ததபப்பரு, அவர் வந்து என்ன செய்வார், ததப்புர் செய்வார். அவர் என்ன செய்வார், குர்ஆனை விளங்க ஆரம்பிப்பார், குர்ஆனில் இந்த ரிஃப்ளெக்ட் பண்ணுவார், குர்ஆனை படிக்க ஆரம்பிப்பார். 2 கிழமைக்கு குர்ஆனை படிக்கிறதுக்கு அவருக்கு நல்ல டைம் கிடைக்கும். இப்போ நாங்கள் என்ன செய்கிறது, குர்ஆனை திலாவத் மட்டும் தானே செய்கிறது, ததப்புர் இல்லை. அதாவது ததப்புர் இருந்தால் குர்ஆனை ஓதுறத்தோட குர்ஆன் ஆயத்தை விளங்குறது. அப்போ ஒவ்வொரு விஷயமும் நாங்கள் படிக்கணும். சுப்ஹானல்லாஹ், குர்ஆன் டீப், அதை படிக்கிறது ஆக முக்கியம். அவங்க சொன்னாங்க, நான் சஜஸ்ட் பண்ணுவேன் ஒருத்தருக்கு 2 வீக்ஸ். ஏன் அவர் குர்ஆன் திலாவத் செய்கிறதோட அந்த ஆயத் ஒவ்வொன்றையும் அவர் விளங்குவார். ஒரு தாபி சொல்லுறாரு, நாங்கள் அவரை மஸ்ஜிதில் வச்சு சீரியஸான மாறவும், வெளியே காண்ற நேரத்தில் பிளேஃபுல்லானவராகவும், ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணக்கூடியதாகவும் இருந்தார் ஸெய்த் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு. மஸ்ஜிதில் தீனுடைய விஷயங்கள் வர நேரத்தில் சீரியஸாக நடந்து கொள்வாங்க. அதே மாதிரி நாங்கள் வெளியே சந்திக்கிற நேரத்தில் எங்களோட சிரித்து கதைச்சி பேசுவாங்க. அதே மாதிரி அவர்கள் குடும்பத்துக்கும் டைம் கொடுப்பாங்க. இப்படியான ஒரு நல்ல ஒரு மனிதராக கண்டோம். 2வது விஷயம், ஆன் டைம் சலா. அவங்களோட போலத்தான் உடனே அதான் சொல்லக்குள்ள மஸ்ஜிதில் மாஷா அல்லாஹ் ஆன் டைம் சலாக்கு வந்துடுவாங்க. எந்த ஒரு நாளும் அவங்களுக்கு தொழுகை மிஸ் ஆகினது இல்லை. ஒரு நாள் வாராங்க, எல்லாம் தொழுது முடிச்சு எல்லாம் வெளியே வார நேரம். அப்போ தான் அவங்க ஃபீல் பண்ணுறாங்க, நான் மக்களுக்கு வெட்கப்படுறவன், இந்த மக்களுக்கு வெட்கப்படாதவன் அல்லாஹ்க்கும் வெட்கப்பட மாட்டான்னு தனக்குள்ளே பேசிக்கொள்கிறாங்க. இந்த ஒரு நாள் அவங்களுக்கு அந்த தொழுகை மிஸ் ஆகிருச்சு. அதாவது ஏதாவது நேரம் வித்தியாசமாக இருக்கலாம், இல்லை நேரத்தோட தொழுவிச்சிருக்கலாம். வார நேரத்தில் எல்லாம் தொழுதுட்டு மஸ்ஜிதை விட்டு வெளியே போகிற நேரம் தனக்குள்ளுக்கே சொல்லலாங்க, உனக்கு வெட்கம் இல்லையா, எங்கிற பாஷையில் சொன்னான், ஸெய்த் உனக்கு வெட்கம் இல்லையா, அந்த பாரு எல்லாம் தொழுதுட்டு வாராங்க. அந்த அளவுக்கு தொழுகையில் அவர்கள் கவனமுள்ளவங்களாக இருந்தாங்க. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் நடந்துருச்சு. வஃபாத்துக்கு பின்னால் அபூபக்கருடைய ஆட்சி காலம். இப்போ குர்ஆனுடைய பிரச்சனை வருது. குர்ஆனுடைய பிரச்சனை என்னது, இப்படி குர்ஆன் எங்கேயும் இல்லை, இந்த குர்ஆன் எங்கேயும் இல்லை. ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு யோசிக்கிறாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு தான் புதிய விஷயங்களை கொண்டு வரது, இப்படி செஞ்சால் நல்லம், இப்படி செஞ்சால் நல்லம். ஆனால் ரசூலுல்லாஹ் எப்பயும் பயப்படுவாங்க, இந்த அபூபக்கர் எப்பயும் பயப்படுவாங்க, ரசூலுல்லாஹ் செஞ்சில்லையே இந்த விஷயத்தை பயப்படுவாங்க. ஹஸரத் உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, நாங்கள் என்ன செய்வோம், எல்லாத்துக்கிட்டையும் குர்ஆன் எடுத்து சேர்த்து குர்ஆன் ஒரு புக் வடிவத்தில், ஒரு புக் ஃபார்மில் நாங்கள் செஞ்செடுப்போம் சொல்லுற நேரத்தில் அபூபக்கர் உடனே சொன்னது, ரசூலுல்லாஹ் செய்யாததை நாங்கள் செய்யணுமா அப்படின்னு. உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, அபூபக்கர் ஃபீஹி ஹைர், அதில் நலவு இருக்குது, நீங்கள் இந்த மஷூராவை கேளுங்க. அப்போ இதுக்கு யாரை எடுக்கிறது, 2 பேரும் சேர்ந்து ஒரே வார்த்தையால் சொல்லுறாங்க, ஸெய்த் பின் சாபித் அழைச்சாங்க. 2 பேரும் உட்கார்ந்தாங்க. பாருங்கள், மஷூரா நடக்குது. எந்த ஒரு விஷயத்தையும் மஷூராவோட செய்கிறது. இதைத்தான் சஹாபாக்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும், அபூபக்கருக்கு தனியாக முடிவு எடுக்கச்சு, உமருக்கு சொல்லிச்சு, ரைட் உங்களை இதுக்கு தான் அப்பாயிண்ட் பண்ணிக்கிறேன், நோ. 2 பேரும் உட்கார்ந்தாங்க. ஹஸரத் ஸெய்த் பின் சாபித்தை உட்கார வச்சாங்க. முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வர சொன்னோம். என்ன, 2 பெரிய ஷேக்மார் ரசூலுல்லாஹ் 2 வலது கையும் இடது கையும் உட்கார்ந்துருக்கு. என்ன செய்யணும், இல்லை குர்ஆனை நாங்கள் ஒன்று சேர்க்க போகிறோம், குர்ஆனை நாங்கள் சேர்த்து ஒரு புக் ஃபார்மில் செய்ய போகிறோம் ஒரு வடிவத்தில்.
அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பாக இருக்கணும். சொன்னாங்க அபூபக்கர் ரதியல்லாஹு பார்த்து, அபூபக்கர் ரதியல்லாஹு பார்த்து சொன்னாங்க, அமீருல் மோமினீன், நீங்கள் முழு ஒரு மலையே இடம் ரீப்ளேஸ் பண்ண சொன்னால் நாங்கள் ரெடி, ஆனால் எனக்கு இந்த விஷயம் கஷ்டம்தான். நீங்கள் ஒரு மவுண்டனை ரீப்ளேஸ் பண்ண சொல்லுறீங்க, நான் அதை செய்கிறதுக்கு தயார், ஆனால் எனக்கு இந்த விஷயம் இருக்குது, இது பயங்கரமான விஷயம். நினச்சும் பார்க்க இல்லாத அபூபக்கர் ரதியல்லாஹு எப்படி கொடுத்தாங்கண்டா, உமர் ரதியல்லாஹு சொல்லிக்கொண்டே போகிறாங்க, சொல்லிக்கொண்டே போய் சொல்லிட்டு ஒருத்தரை என்கரேஜ் பண்ணுறதா உமர் ரதியல்லாஹு தஷ்கீல் பண்ணுறாங்க. பேசிக்கலி தஷ்கீல் பண்ணுறாங்க, ரைட், இப்படி செய்யுங்க, இவ்வளோ நன்மை கிடைக்கும் சொல்லிட்டு எல்லாம் சொல்கிறாங்க. அந்த ஷாபுன் ஆக்கிலுன், நீங்கள் வாலிபராகவும் இருக்கிறீங்க, நல்ல அறிவுள்ளவராகவும் இருக்கிறீங்க, அதே மாதிரி நாங்கள் உங்களை நம்புகிறோம், நீங்கள் நம்பிக்கையானவராகவும் இருக்கிறீங்க, நீங்கள் இந்த விஷயத்தை ஆரம்பிங்க என்று சொல்லுற நேரத்தில் சுப்ஹானல்லாஹ் அவங்க அதை பொறுப்பெடுத்து ஆரம்பிக்கிறாங்க. எப்படி குர்ஆன் வந்து சேர்க்கிறது? இப்போ நான் என்னைய நியமிச்சா நான் உங்கள் 2 பேரையும் பார்க்குறேன். ஒரு ஆயத்து, ஃபார் எக்ஸாம்பிள் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் தான், நீங்களும் அதை கேட்டிக்கணும், 2 சஹாபாக்கள் வேணும் ஒரு ஆயத்துக்கு ஆதாரமா. அவங்க 2 பேரும் இங்கட முன்னுக்கு ஓதி காட்டணும். அதை ஸெய்த் பின் சாபித் போயிட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு முன்னுக்கு ஓதி காட்டணும். இப்படி முழு குர்ஆனையும் சேர்த்து புக் ஃபார்மாக எடுத்து ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு சேர்த்து கொடுக்குறாங்க. அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாங்கன்னா ஸெய்த் பின் சாபித், லேசான ஒரு விஷயம் அல்ல. ஒரே ஆயத்தை ஒருத்தர்கிட்ட கொண்டு வாங்க தான் சரி, அந்த ஹாஃபிஸா பிரிக்கிறாது உட்காந்து ஓதுங்க எழுதேனும். இது அப்படி இல்லை, ஒரே ஆயத்து 2 பேர் ஓதி காட்டணும் ஒரே மாதிரி. இவரும் ரசூலா கிட்ட கேட்டிக்கணும், இவரும் கேட்டிக்கணும். சுப்ஹானல்லாஹ். அப்படி கலெக்ட் பண்ணி நான் அபூபக்கர் ரலியல்லாஹு கொடுத்தேன். அபூபக்கர் ரலியல்லாஹு அதை உமர் கிட்ட கொடுத்தாங்க. உமருக்கு பின்னால் அது ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா போச்சு. அதுக்கு பின்னால் தான் யார்த காலத்தில் 7 குர்ஆன் இது பிரிண்ட் பண்ணுறாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அந்த காலத்தில் 7 குர்ஆன்களை இந்த புக் ஃபார்மில் செஞ்சு 7 இடத்துக்கு அனுப்புகிறாங்க. ஏன்டா ஹுசைஃபா ரலியல்லாஹு வெளிநாட்டிலேருந்து வராங்க, வந்து சொல்கிறாங்க, அமீர் அங்கே ஒவ்வொரு ஸ்டைலில் குர்ஆன் ஓதுறாங்க, இப்போ எங்கள்கிட்ட சரியான ஒரு அமைப்பு ஒன்று இல்லை குர்ஆனை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு, குர்ஆனை புக் வடிவத்தில் இருக்கிறதுக்கு. இன்றைக்கு நாங்கள் ஓதுகிற குர்ஆன் இருக்குதானே, அது முஸ்ஹஃபே உஸ்மானி, அது உஸ்மான் ரலியல்லாஹு சஹாபாக்களை சேர்த்து செஞ்சு குர்ஆன். உஸ்மான் ரலியல்லாஹு பொறுப்பு கொடுக்குறாங்க யாருக்கு? ஸெய்த் பின் சாபித்துக்கு தான். ஸெய்த் பின் சாபித்துக்கு 7 காப்பீஸை செஞ்சு 7 இடத்துக்கு, ஈராக்குக்கு, சிரியாவுக்கு, ஆஃப்ரிக்காவுக்கு, ஒவ்வொரு இடத்துக்கும் அனுப்பி வைக்கிறாங்க. இதுதான் குர்ஆன், இதன் அமைப்பில் தான் அவங்களோட திலாவத் இருக்கணும். இந்த விஷயத்தை ஹஸரத் உஸ்மான் ரலியல்லாஹு அந்த காலத்தில் ஸெய்த் பின் சாபித் ரலியல்லாஹுக்கு இந்த பொறுப்பை கொடுக்குறாங்க. அதே மாதிரி தான் அவர்கள் ஒரு விஷயத்தை பொறுப்பெடுத்தால் அதை மிகவும் பொறுப்புணர்வோட தேவையோடு செய்யக்கூடியவங்களாக இருந்தாங்க. அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்துலையும் அவரை ஒரு ஜட்ஜ் ஒரு தீர்ப்பு முடிவெடுக்கிறதாக இருந்தால் அதுக்கு ஸெய்த் பின் சாபித்தை தான் கொண்டு வருவாங்க. உபை இப்னு கஅப் உமர் ரலியல்லாஹுக்கு இடையில ஒரு கெமல் விஷயத்தில் கருத்து வேறுபாடு வந்து நேரம் உமர் ரலியல்லாஹு சொல்லுறாங்க, எங்களுக்கு இடையில நல்ல ஒரு முடிவு எடுக்கணும் தான் ஸெய்த் பின் சாபித்தை தான் வர சொல்லணும். ஸெய்த் பின் சாபித் ரலியல்லாஹு வந்து முடிவெடுக்கிறாங்க. அந்த அளவுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவங்களுக்கு கண்ணியத்தை கொடுத்திருந்தான். எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை டக்குன்னு சால்வ் பண்ணுவாங்க. எந்த அளவுக்குண்டா, பஜாருக்கு போய் பஜாரில் 2 பேர் இடத்துல வழக்கில் என்ன சரி பிரச்சனை இருந்தால் அதையும் ஸெய்த் பின் சாபித் தான் சொல்லுவாங்க. உங்களோட இவ்வளோவா, இந்த அமௌண்ட் இவ்வளோக்கு போகணும், இந்த அமௌண்ட் உங்களுக்கு வரணும், இதுதான் விஷயம்ன்றது. அப்படின்னா கணக்கில் மாஸ்டர் ஸெய்த் பின் சாபித் ரலியல்லாஹு கணக்கில் மாஸ்டராக இருந்தாங்க. அதே மாதிரி தான் அவங்கள ஒரு நாளும் இந்த பிரைப் பண்ண இல்லாது. இதை சொல்லுங்களே ஹஸரத், இப்படி இதாக்கியலும் அப்படி இதாக்கியலும் ஒரு விஷயத்துலேயும் ஹஸரத் ஸெய்த் பின் சாபித்தை சுப்பேலாமல், ஸ்பெஷலி தீனுடைய விஷயத்தில் மிகவும் ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. அதே மாதிரி தான் சிஃபின் யுத்தத்தில் கலந்து கொள்கிறாங்க. சிஃபின் யுத்தத்தில் அவங்க யாரோட பக்கம் தான்? ஹஸரத் அலி ரலியல்லாஹு இருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த ஃபித்னாவும் பார்த்ததுக்கு பின்னால் 45வது ஹிஜ்ரியில் மதீனாவில் வஃபாத் ஆகிறாங்க. மதீனாவில் வஃபாத்தாகி அவங்க வஃபாத்தாகினத்துக்கு பின்னால் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, மாத்த ஆலிமுன் நாஸ், இன்றைக்கு மக்களுடைய முழு மனித சமுதாயத்துடைய ஒரு ஆலிம் எங்களை மௌத்தாகிட்டாரு. அப்போ தான் அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு விளங்குது அந்த ஹதீஸ். நான் அந்த ஹதீஸ் இங்கே 2-3 ஜும்மாவில் ஞாபகப்படுத்திக்கிறேன். கியாமத் நாளுடைய முதல் அடையாளம் என்னது? மௌத்துல் ஆலிம்களுடைய மௌத்து. நாங்கள் இப்போ ஒரு லாஸ்ட் கோவிட்லேருந்து இன்றைக்கு வரையும் பார்த்தா இதில் முக்கியமான 2000 உலமாக்களை நாங்கள் இழந்துட்டோம். அதில் பேர் சொன்னால் தெரியுமா? தஃப்சீர் ஆகப்பெரிய ஒரு கலை மேதை சிரியாவில் ஷேக் சாபூனி
போன்ற எனக்கு பேர் எடுத்துக்கொண்டே போகலாம். முக்கியமான எல்லாம் இப்படி பெரிய பெரிய உலமாக்கள் மௌத்தாகிறதுக்கு ஃபர்ஸ்ட் அடையாளம் என்னது? கியாமத் நாளுடைய அடையாளம் மௌத்துல் ஆலிம். அல்லாஹ் உலமாக்களை எடுக்க ஆரம்பிப்பான். ஜெயித் இப்னு சாபித்துடைய மௌத்துக்கு பின்னால அவங்களோட மாணவர்கள் சொல்லுறாங்க, நாங்கள் அப்போ தான் விளங்கினோம் இந்த ஹதீஸுடைய அர்த்தம் இப்போ கியாமத் நாள் இப்போ நெருங்கிடுச்சோ தெரியாது. அந்த அளவுக்கு பயந்தாங்க ஜெயித் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு. அதே மாதிரி அபூ ஹுரைரா சொல்லுறாங்க, மாத்த ஹிப்ருல் உம்மா, இந்த உம்மத்துடைய எல்லா கலையையும் படித்த ஆகப்பெரிய ஆலிம் இன்றைக்கு மௌத்தாகிட்டாரு. ஆகப்பெரிய ஆலிம் இன்றைக்கு மௌத்தாகிட்டாரு. அதே மாதிரி தான் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு மௌத்துக்கு பின்னால் ஒரு மரத்தடியில் உட்காந்துக்கிறாங்க. கொஞ்சம் பேர் போனாங்க அவங்கள சந்திக்க, என்ன ஷேக் கவலையில் இருக்கிறீங்க? துஃபினா இல்முன் கசீர், இன்றைக்கு அதிகமான இல்மு கபூரில் அடக்கம் செய்யப்பட்டுருச்சு. இன்றைக்கு அதிகமான இல்ம். எப்போ இல்மையும் உலமாக்களின் பொறுமதியை விளங்குவோமோ அப்போ தான் அது எங்களோட குடும்பத்தையும் எங்களோட குடும்பத்துடைய சந்ததிகளையும் பாதுகாக்கும். அது எந்த அமைப்பில் இருந்தாலும் சரி, நாங்கள் யாராக இருந்தாலும் நாங்கள் இதில் மிகவும் பயங்கரமான விஷயம் உலமாக்கள விஷயத்தில் கையடிக்கிறது. உலமாக்கள விஷயத்தில் நாங்கள் கருத்து பேசுகிறது. அவங்க சில நேரம் ஒப்பீனியனை சொல்லுவாங்க, இந்த மாதிரி தவறு நடந்தால் அவங்களும் எல்லாம் பார்த்து கொள்ளட்டும். பாருங்க, அப்துல்லா இப்னு அப்பாஸ்ட 12 வயசு அவங்களோட கெமல்ட கவுரை பிடிச்சி கொண்டு இழுத்து கொண்டு போகிறாங்க. இல்லை இப்படித்தான் நாங்கள் உலமாக்களுக்கு கண்ணியப்படுத்த எங்களுக்கு படித்து தந்தோம். இன்னும் ஒரு ஊரில் ஸ்ரீலங்காவில் அவர் சொல்லுவார், அவருக்கு இப்போ 65 வயசாகுது. அதாவது நாங்கள் எங்களோட ஊரில் அந்த டைமில் நோம்புக்கு வருவார். நோம்பில் இருந்தது இந்தியா ஹசரத் உண்டு. அவர் இந்தியாவை சேர்ந்தவர், நிறம் கொஞ்சம் டாக்கானவர். சின்ன பஸ்டில் ஒரு வார்த்தையில் ஆர்கியூமெண்ட்டில் நாங்கள் எங்கிட்ட கண்ணால் கண்டோம். இந்த முறை ஜும்மாக்கு போன நேரம் சொல்லி கொண்டிருந்தார், நாங்கள் கண்ணால் கண்டோம். அவர் நாங்கள் ஒரு வார்த்தையில் போர்டில் உள்ள ஒருத்தர் சொன்னாத்த கருப்பன் வாய மூடு அப்படின்றார். அவர் சொன்னாராம், கருப்பன் வாய மூடு. இவர் சாதாரண அமைப்பு, சின்ன ஜுப்பா சாரமூடு திரிக்கிறவர். தம்பி நீ வெள்ளையாக இருப்பீக. என்ன சொன்னாரா? நீ வெள்ளையாக இருப்பீக. அவர் அந்த மஸ்ஜிதை விட்டே போயிட்டார். அப்புறம் அவருக்கு ஒரு நோய் வந்துச்சு, முழு உடம்பும் அவருடைய புண்ணு வந்து அது ஒரு ஜாய் வெள்ளை, ஆனால் ஒரு ஜாதி அலங்கோலமாக போனதை நாங்கள் எங்களோட கண்ணால் கண்டோம்ன்ற விஷயத்த சொன்னார். எப்படியும் இருக்கலாம், அவங்களோட தவறு, அவங்களோட ஒப்பீனியன், அவங்களோட கருத்து வேறுபாடு, அவங்களோட கொள்கை யாராக இருந்தாலும் நாங்கள் உலமாக்கள் எப்போ ரெஸ்பெக்ட் பண்ணுவோமோ அல்லாஹ் எங்களுக்கும் எங்களோட குடும்பத்துக்கும் இல்மை நசீபாக்குவான். அப்போ இன்றைக்கு நாங்கள் ரெக்வெஸ்ட் பண்ணுற மெயின் விஷயம் என்னென்னா, ரீசெண்ட்லேயும் ஒரு ப்ரோக்ராம் இருந்துச்சு, உலமாக்களை நீங்கள் கண்ணியப்படுத்தலாத்தையும் பரவாயில்ல, அவங்கள நோவிக்காமல் இருந்தாலே பெரிய விஷயம். இன்றைய காலத்தை பொறுத்தவரையில் அவர்கள் ஃபேஸ்புக்கில் ஒருத்தர் ஒப்பீனியன் இன்னொரு மாறுவேன், இன்னொருத்தர் ஒப்பீனியன் இன்னவர், நீ பில தாறுமாறாக பேசுகிறது, தரக்குறைவாக பேசுகிறது. ஆலிம் யார்? வரசத்துல் அம்பியா, நபீத வாரிஸ். எங்களுக்கு நோ ரைட்ஸ் எதுவும் சொல்லுறதுக்கு. என்ன சரி நடக்குமா கியாமத்துடைய நாளில் அல்லாஹ்வும் அவரும் பாதுகாத்து கொள்ளட்டும். ஆஃப்கோர்ஸ் உங்களுக்கு அவரை கேட்கணுமா கேளுங்க, இல்லாட்டி கேட்காம இருங்க. ஆனால் எங்களுக்கு அவருடைய தவறுகள், மற்றது மனுஷனும் தான், அவரால் மிஸ்டேக் நடக்கும். சில நேரம் ஒரு விஷயத்த சொல்லுவார், அப்புறம் திடீர்னு அதுக்கு வாபஸ் வாங்குறது, இது மனிதனால ஒரு மிஸ்டேக் ஒன்று நடக்கலாம். ஆனால் எதுக்கு எங்களுக்கு அவங்கள தராதரப்படுத்தவும் இல்லாது, அவங்களுக்கு இவர் இந்த அந்தஸ்தில் உள்ளவர், இப்படியானவர் முடிவு செய்யவும் இல்லாது. நான் இந்த விஷயத்தில் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு விஷயத்தில் முக்கியமான லெசன் நாங்கள் இது தான். எப்போ நாங்கள் இதோட எங்களையும் எங்களோட பிள்ளைகளையும் நாங்கள் தொடர்பு படுத்துவோமோ அல்லாஹ் எங்களோட வாழ்க்கையை கண்ணியப்படுத்துவான், எங்களோட சந்ததிகளையும் அல்லாஹ் தஆலா கண்ணியப்படுத்துவான். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.